வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி GS5 கொஸ்டின் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. அதில் டே 17 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 6ஆம் வகுப்பில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் சமூக பண்பாடுங்கிற லெசன் தான் பார்க்க போகிறோம். இந்த 5 கொஸ்டின்லேயே உங்களுக்கு இந்த லெசன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி தான் நம்ம கொஸ்டின் செட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் 140 டேஸ் ஸ்டடி பிளான் கொடுத்துருக்கோம்ப்பா. 40+ டெஸ்ட்டு நம்ம அதில் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு தான்ப்பா. உங்களுக்கு பிடிஎஃபாக டெலகிராமில் கொடுத்துருவோம். அந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது, வேர் டு ஸ்டடி புக்கில் எந்தெந்த லெசன் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நம்ம பிடிஎஃபாக உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துருவோம். டெஸ்ட்டும் நம்ம டெலகிராமில் வீக்லி வைக்கிறோம்ப்பா. சண்டே டெஸ்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு ஃப்ரைடே ஆன்லைன் டெஸ்ட்டும் வைக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்காங்க. இது எல்லாமே ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான்ப்பா. இப்போ பாருங்கள், இந்த டெய்லி 5 கொஸ்டின் GSல இன்றைக்கி 6ஆம் வகுப்பில் என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். தவறானதை தேர்வு செய்க. இந்தியாவின் தேசிய குறிக்கோள் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமேவ ஜெயதே. அதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற வாக்கியம் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னா முண்டக உபநிடதம் அப்படிங்கிறதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ப்பா, கவனமாக பார்த்துக்கோங்க. சபா அப்படின்னா மூத்தோர்கள் கொண்ட மன்றம் அப்படின்னா சபா அப்படின்னு சொல்கிறாங்க. சமிதி அப்படின்னா மக்கள் அனைவரும் கொண்ட பொதுக்குழு, அதாவது மக்கள் எல்லாருமே கூடுற இடம் சமிதி. சபாங்கிறது மூத்தவங்க மட்டும் விவாதிப்பாங்கல்ல, அந்த இடம் தான் சபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மூத்தவங்க மட்டும் இருந்தால் சபாஸ், மக்கள் எல்லாரும் இருந்தாலும் நிறைய கூட்டமாக இருந்து அந்த இடத்துல மிதிப்படுவோம் இல்லைங்களா, அதனால சமிதின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பாலி ஒருவர் தனது விவசாய மகசூலில் அல்லது கால்நடைகளில் 1/3 வரியாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 1/3 அப்படிங்கிறது ராங்ப்பா. 1/6 தான் பாலி அப்படிங்கிற வரி, சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ரிக்வேத கால மக்கள் அறிந்திருந்த உலோகங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பாருங்க, தங்கம் அப்படின்னா ஹிரண்யா, இரும்புனா சியாமா, தாமிரம் செம்புனா அயாஸ். இது கவனமாக பார்த்துக்கங்கப்பா. இது ரிக்வேத காலத்தில் இந்த தங்கம், இரும்பு, தாமிரம், செம்பு அப்படிங்கிற உலோகங்கள்லாம் அறிஞ்சிருந்தாங்க. அதுக்கு அவங்க என்ன பேர் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. தங்கத்துக்கு ஹிரண்யா சொல்லியிருக்காங்க, இரும்புக்கு சியாமா, தாமிரம் செம்புக்கு அயாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சரிதான்ப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமகாலத்தில் நிலவிய பண்பாடுகள். அதாவது தென்னிந்தியாவில் என்ன பண்பாடு நிலவுச்சு, அதே நேரம் நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்பாடு நிலவுச்சு அப்படிங்கிறத வச்சு கொஸ்டின் எடுத்திருக்காங்க பாருங்க. வட இந்தியாவில் தொடக்ககால வேத பண்பாடு, இந்திய துணைக்கண்டத்தின் ஏனைய பகுதிகளில் செம்புகால பண்பாடு. அதாவது வட இந்தியாவில் வேத காலத்தோட தொடக்க கால பண்பாடு நடந்துகிட்டு இருக்கும்போது நமக்கு இங்கே இந்தியாவோட மித்த துணைக்கண்டங்களில் என்ன நடந்துச்சுன்னா செம்புகால பண்பாடு நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் செம்புகால பண்பாடு அப்படிங்கிறது எந்த பண்பாடோட தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதிர்ந்த ஹரப்பா பண்பாடோட தொடர்புடையதுங்கிறாங்க. இந்தியாவின் செம்பு கற்கால பண்பாடு முதிர்ந்த ஹரப்பா பண்பாடோட தொடர்புடையதுங்கிறாங்க. வட இந்தியாவில் பின்வேதகால பண்பாடு தென்னிந்தியாவில் இருக்கிற இரும்பு காலத்தோட பண்பாடுங்கிறாங்க. இதை எப்படின்னு பாருங்க, தொடக்க கால வேத பண்பாடுங்கிறது செம்புகால பண்பாடு, செம்புகால பண்பாடுங்கிறது முதிர்ந்த ஹரப்பா, பின்வேதகால பண்பாடு இரும்பு காலம். ஏன்னா பின்னாடி இரும்பு எல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா, அதனால இரும்பு கால பண்பாடு. பண்டைய தமிழகத்தின் பெருங்கற்காலம் சங்க காலத்திற்கு பிந்தைய காலம் அப்படின்னு சொல்றாங்க. பெருங்கற்காலம் அப்படின்னா அது சங்க காலத்திற்கு முந்தைய காலம் தான்ப்பா, பிந்தைய காலம் வராது, சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதில் தவறான கூற்றை எடுக்க சொல்லியிருக்காங்க. மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னா அது பெருங்கற்காலத்தை ஆங்கிலத்தை சொல்றது. மெகாலித்திக் அப்படிங்கிறது ஒரு கிரேக்க சொல் அப்படின்னு சொல்றாங்க. மெகா அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம், லித்திக் அப்படின்னா கல் அப்படின்னு அர்த்தம். பெருங்கற்காலம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தவர்களின் புதைத்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடுனது தான் பெருங்கற்காலம். அதாவது இறந்தவங்கள புதைப்பாங்கல்ல, புதைச்சிட்டு அந்த இடத்த ஒரு கற்பலகையை கொண்டு மூடுவாங்களாம், அந்த இடம் தான் பெருங்கற்காலம், அந்த காலம் தான் பெருங்கற்காலம்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே சரிப்பா, இதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா மெகாலித்திக் அப்படிங்கிறது கிரேக்க சொல் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இல்லை மெகாலித்திக் ஏஜ் அப்படிங்கிறது பெருங்கற்காலத்தில் ஆங்கிலத்தில் குறிக்கிறதுனால ஆங்கிலம் போட்டிங்கன்னா அது தவறாக போயிரும்பா. இது கிரேக்க சொல், இதுக்காண்டி தான் இந்த கொஸ்டின் வச்சது. நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு இடங்களும் அதோட மாவட்டங்களை பொருத்திருக்காங்க. ஏன்னா இப்போ அகழ்வாராய்ச்சி நடக்கிற இடங்கள் பர்டிகுலராக அந்த இடத்த கொடுத்துட்டு ப்ளஸ் அவங்க மாவட்டம் எது அப்படின்னு பொறுத்துகையில் கொடுத்துருவாங்க. அதனால இதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம், கீழடி சிவகங்கை மாவட்டம், பொருந்தல்ங்கிறது திண்டுக்கல் மாவட்டம், பையம்பள்ளிங்கிறது வேலூர் மாவட்டம், கொடுமணல் அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டம்ப்பா, சிங்கரிபாளையம் அப்படிங்கிறது திருப்பூர் மாவட்டம், வெம்பூர் அப்படிங்கிறது
தேனி மாவட்டம். இது அந்த பக்கத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அடுத்தடுத்து இருக்கவங்களுக்கு தெரியாது. அதனால் இதை கவனமாக படிச்சுக்கோங்க. அப்போ இந்த 5ம் இந்த 7ம் தான் தப்பு, ஏன்னா மிஸ்மேட்ச் ஆகிருக்கு. கொடுமணல்ங்கிறது திருப்பூர் மாவட்டம், வெம்பூர் அப்படிங்கிறது தேனி மாவட்டம். அடுத்த இணை பாருங்கள். ஆதிச்சநல்லூரில் என்னென்ன கிடச்சிச்சின்னு பாருங்கள். முதுமக்கள் தாலி வெங்கலத்தால் ஆன உருவங்கள் வந்து எங்கே கிடச்சிச்சின்னா ஆதிச்சநல்லூரில் கிடச்சிச்சு. கீழடியில் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை எங்கே கிடச்சிச்சின்னா கீழடியில் தான் கிடச்சிச்சு. பொருந்தலில் என்ன கிடச்சிச்சின்னா அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டங்கள் கொழுமுனைகள், இது ரெண்டுமே பொருந்தலில் கிடச்சிச்சு. பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று கிடச்சிச்சு. கொடுமணலில் என்ன கிடச்சிச்சுன்னா நூல் சுற்றி வைக்கப்படும் சுழல் அச்சுக்கள் கொடுமணலில் கிடச்சிச்சு. சிங்கிரிப்பாளையத்தில் தான் நினைவு கற்கள் கிடச்சிச்சு. இதை கவனமாக பார்த்துக்கோங்க. இதோட இன்னைக்கு இந்த 5 கொஸ்டின் முடியுதுப்பா. அடுத்த 5 கொஸ்டின் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுதணும்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.